தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. அவர் போட்ட முதல் கையெழுத்து எதற்கு அப்படின்னு பெரிதளவிலான ஒரு கேள்விகள் எழுந்திய சூழலில் மின்சாரத்திற்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அநேகமாக நிர்மல்குமார் அவர்கள் தான் இந்த துறைக்கு பொறுப்பாளராக, அதாவது அமைச்சராக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. தான் போட்ட முதல் கையெழுத்தே மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. அவர் அறிவித்திருந்த அத்தனை வாக்குறுதிகளுமே சாத்தியப்படாதது அப்படின்னு தான் பெரிதளவில் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களுக்கிடையே ஆகட்டும் பேசப்பட்டு இருந்தது. அதன் அடிப்படையில் சரி, மற்ற விடயங்கள், அதாவது 2500 இருக்கட்டும், மாதங்கள் 2500, பெண்களுக்கு இலவச பேருந்து வசதிகள் தமிழ்நாடு எங்குமே, அதே போல டிகிரி முடித்த மாணவர்களுக்கு மாதம் 4500 என சொல்லி எண்ணற்ற திட்டங்கள், தாலிக்கு தங்கம் என சொல்லி, தாய்மாமன் சீர் சொல்லி ஒரு மோதல் எண்ணற்ற திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் இதையெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாது, அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்துக் கொண்டு இருக்க, அவர் அறிவித்த மிகவும் கம்மியான ஒரு திட்டமாக பார்க்கப்பட்ட, அதாவது மாதம் ஒரு முறை இலவசம், அதாவது 200 யூனிட்டுகள் அப்படிங்கிறது மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம் அப்படின்னு தெரியப்படுத்தியிருந்தாரு. தகுதி வாய்ந்த வீடுகள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாருங்க. சரி, மாதம் ஒரு முறை கொடுப்பது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்த சூழலில் இன்றைய தினம் ஒரு கையெழுத்திட்டு இருக்கு. அதான் அவருடைய முதல் கையெழுத்தும் இருக்குது. அதுல அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத 2 மாதமா மாத்திட்டாரு. அந்த தகுதி வாய்ந்தது அப்படிங்கிற இடத்துல 500 யூனிட் அப்படிங்கிறதுமே மாத்திருக்காருங்க. ரைட், ஓகே. இந்த தகுதி அப்படிங்கிறது அவர் சொன்னபடி மாதம் ஒரு முறை கிடைக்குமான்னு பார்த்தா கிடையாது, அதையுமே மாற்றி இருக்கிறார். 2 மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காரு. ஸோ 2 மாதமா இருந்தால் என்ன, ஒரு மாதமா இருந்தா என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எடுக்கலாம். இந்த தகுதி அப்படிங்கிறத நினைச்சிருந்தா கூட 300 குறைச்சிருந்திருக்கலாமே, 300 யூனிட் சொல்லியிருக்கலாமே, அது 500 தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நீங்க எழுப்பலாம். அதாவது மாதம் 300 யூனிட்டுகள் கம்மியாக கொடுத்து அந்த 200 பயன்படுத்தி விட்டால் மீதம் 100 யூனிட்டுக்கு நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதே மறுமாதம் பார்க்கும் பொழுதுமே நம்ம 300 கொடுத்து அதற்கு நம்ம 200 பயன்படுத்தி இருந்தால் கூட நம்ம 100க்கு மட்டும் காசு கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 200 யூனிட்டுகள் மட்டும் 2 மாதங்களுக்கு சேர்த்து நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அரசாங்கம் நம்மிடமிருந்து முதல் மாதத்திற்கு 200 யூனிட் அரசாங்கம் எடுத்துக்கும், 2வது மாதத்திற்குமே 200 யூனிட்டுகள் அப்படிங்கிறது அரசாங்கம் எடுத்திருக்கும். கிட்டத்தட்ட 400 யூனிட்டுகள் அரசாங்கம் 2 மாதத்திற்கு சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 மாதத்தை சேர்த்து பார்க்கும்போது வரம்புகள் முதல் மாதம் 300, 2வது மாதம் 300 என சொன்னா கூட 600 யூனிட்டுகள் அப்படிங்கிறது வருதுங்க. ஸோ அரசாங்கம் கிட்டத்தட்ட மாதம் ஒரு முறை 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 400 யூனிட்டுகள் அப்படிங்கிறது அரசாங்கம் செலவிட வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத 2 மாதங்களாக மாற்றி 2 மாதத்திற்கு ஒரு முறை 200 யூனிட்டுகள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மாத்திருக்காரு. ஸோ தான் சொன்ன முதல் வாக்குறுதியை பொய்யான வாக்குறுதியாக விஜய் அவர்கள் தற்போது சொல்ல கையெழுத்திட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. ஸோ இந்த சின்ன வாக்குறுதியை கூட முதல் நாளே இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா இதற்கு விட பெரிய பெரிய வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தற்போது சூழல் இருந்திருக்குது உறவுகளே. ஸோ இது போன்ற சூழல் மக்களை ஏமாற்றி ஆச்சரியம் விட்டீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.